ஹாய் சாட்டர்டே மார்னிங் வாங்க சூப்பரான ஒரு ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நான் தக்காளி வெங்காயம் போட்டும் சப்பாத்திக்கும் செய்வேன். இந்த மாதிரி தேங்காய் பூ போட்டு செஞ்சால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எப்பவும் போல் ஒரு கடாய் வச்சு அதில் நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கடுகு ஜீரகம் தாளிச்சிக்கோங்க. நம்மளுடைய எல்லா சமையலையும் பார்த்திங்கன்னா சீரகம் இருக்குங்க. எனக்கு நிறைய வீட்டில் செலவாகிறது சீரகமும் பெருங்காயமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அழகாக பொடியாக கட் பண்ணி வச்ச பீன்ஸை ஒரு முறைக்கு 2-3 முறை கூட நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. ஏன்னா வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வேற வச்சிடறோம் இல்லைங்களா, அந்தளவுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதெல்லாம் நல்லதில்லை. இருந்தாலும் நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை அந்த கடாயில் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் மேலே போட்டுட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மூடி விடுங்க. மூடி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு சைடு சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இந்த சிறுபருப்புன்னு சொல்லுவோம் அதை ஊற வச்சுருந்தேங்க. காய் கட் பண்ணும்போதே ஊற வச்சுட்டேன். இதை நல்லா அந்த எண்ணெயிலேயே கூட சேர்த்து மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி இதில் எதுவுமே விடாதீங்க. பீன்ஸு கேரட்டு எல்லாமே கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். வேகாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இது தாங்க, பீட்ரூட் தான் கொஞ்சம் வேகாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இது கூட பார்த்தீங்கன்னா அழகாக பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய் இது அப்படியே நல்லா அழகாக கொஞ்சமாக கொரகொரப்பாக அரைங்க. ரொம்ப நைஸாக ஓட்டிடாதீங்க. கொரகொரப்பாக அரைச்சி நல்லா சூப்பராக அதில் கொட்டி மூடி இறக்குனீங்கன்னா சூப்பரான பீன்ஸ் பொரியல் ரெடியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.